ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸில் எக்ஸைஸ் 26 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டிங். ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி. இது வரைக்கும் 1 to 25 ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் எக்ஸைஸ். இப்போ 26th பார்க்குறோம். இஃப் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் 5 times, ஜிபி கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 20% அண்ட் சேல்ஸ் 10 lakh, ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் ஸ்டாக். ஸோ ஆவரேஜ் ஸ்டாக் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோவில் எங்கே ஆவரேஜ் ஸ்டாக் வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஜிபி கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஆவரேஜ் ஸ்டாக் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரேஷியோ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து 5 mark சம்ஸில், 2 mark சம்ஸில், 1 markல கேட்கலாம். ஸோ இது இந்த மாதிரி சம்ஸையெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரிய சம்ஸ் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சம்மில் பார்த்தீங்கன்னா 26ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ எவ்வளோங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க, 5 timesன்னு கொடுத்துட்டாங்க. ஜிபி வந்து நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் வந்து 20% கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்டாக் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்டாக் அப்படிங்கிறது ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த ஃபார்முலாவில் இந்த ஆவரேஜ் ஸ்டாக்கை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆவரேஜ் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்திருக்கு. ஸோ எதில் நம்மளுக்கு சூட்டப் ஆகுமோ அந்த ஃபார்முலாவை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இங்கேயும் அந்த ஃபார்முலா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை போட முடியும். இப்போ பாருங்கள், இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு மைனஸ் ஆவரேஜ் ஸ்டாக். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ஸ்டாக் நம்மளுக்கு தெரியாது, பட் ஆனால் என்ன தெரியுங்க, இந்த தெரியும். ஓகேவா? என்ன இது 5 அப்படிங்கிறது தெரியும். இந்த ஆவரேஜுங்கிறது நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு தெரியாது, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஜிபியும் சேல்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் goods sold equal to sales minus GP. ஓகேவா? அப்போ சேல்ஸ் தெரியும், ஜிபி வந்து 20%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாங்க, ஜிபி கண்டுபிடிச்சிடலாமா? ஜிபி வந்து என்ன பண்ணிக்கலாம், 10 lakhல 20%. ஸோ 10 lakhல 20% எவ்வளோன்னு பார்க்கலாம். 2 lakh வருது. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க, ஜிபி தெரியுதா? ஜிபி வந்து 2 lakhன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் ஈக்குவல் டு சேல்ஸ் எவ்வளோங்க, 10 lakh மைனஸ் ஜிபி எவ்வளோங்க, 2 lakh. அப்போ என்ன வருதுங்க, 8 lakh வருதா? இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 5 ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்து 8 lakh டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த எக்ஸை மேலே கொண்டு வரணுன்னா இது மேலே போகும்போது இது கீழே வரும் இல்லையா? ஸோ அப்போது 8 lakh டிவைடட் பை 5 இப்போ என்ன வரும்னு பாருங்கள், 8 lakh டிவைடட் பை 5. ஸோ 1,60,000 வருது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1,60,000. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க, ஆவரேஜ் ஸ்டாக். இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். எந்த வேல்யூ இருக்கோ, எந்த ஃபார்முலா இருக்கோ அந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா அந்த ஆன்சர் கிடச்சிடும் நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு 1,60,000. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.